பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் திரும்பவும் உயிர்ப்பையும் நிகழ்ச்சிக்கு இந்த நாளிலே அன்போடு கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இத்தாலி தேசத்திலே பலர்மோ பட்டணத்தில் இருக்கிற பாஸ்டர் தினேஷ் அவர்கள் திருச்சபையின் சார்பாகவும் அவர்களின் சார்பாகவும் அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் திருச்சபையின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நீலகிரி மாவட்டத்தில் லவுடேல் பகுதியில் லைஃப் அண்ட் லைட் திருச்சபை சபையில் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட திருச்சபையின் போதகர் பாஸ்டர் ஜான்சன் பிரதீப் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கார்கள். இந்த நாளிலே அவர்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து பாடல் ஆராதனை பகுதியை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே மகிமையாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். உயர்த்துகிறதான இந்த நேரம் தானே கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது ஒரு அழைப்பை கொடுக்கிறதை போல ஆமென், உங்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். எங்களோட ஒருமனப்படுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் ஆமென், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் ஏற்றின ஒரு அழகான ஒரு பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி ஆமென் உயர்த்துகிறேன் என்கிறதான இந்த பாடலை சந்தோஷமாய் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. Oh, we love you, Father. உன் நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மீண்டுமா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. சொல்வோமா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. தேவனை நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுங்க. தேவனை நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே.
வல்லமை காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வல்லக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வல்லக்கரம் தாங்குதையா, உன் வல்லக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீ என் தேவன், தேடுவின் உம்முடன். சொல்லுங்க. தேவனே நீ என் தேவன், தேடுவின் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மீண்டுமா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? ஆமென். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஹல்லேலூயா. ஆமென். உதாரண குணமுள்ள ஆத்மா சொல்லிக்கும். ஆமென். இந்த வார்த்தை ஆமென் நம்முடைய ஆராதனையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உதாரண குணத்தோடு ஆமென் ஹல்லேலூயா ஒருமனப்பட்டவர்களாய் நம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு விசை கூட என்னோடு ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுங்க. தேவனை நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உன் வல்லமை காண்கிறேன். சொல்லுங்க. மகிமை வாஞ்சிக்கிறேன், உன் வல்லமை காண்கிறேன், உன் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிரப்புவீராக.
எந்த சூழ்நிலையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதை ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே ராஜா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆண்டவரே கவனித்து கொண்டு என்னோடு இணைந்து ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஹல்லேலூயா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவர் நீர் அபிஷேகிக்கும்படியாமை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, உம்மை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீங்க தான். பரிசுத்தர் என்ற நாமத்திற்கு ஆண்டவரே காரணராய் இருக்கிறவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. எத்தனை பேர் உணர்ந்து என்னோடு ஒருமனப்படக்கூடிய தேவ பிள்ளைகள்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. நல்லவர் நீ நல்லவர், நல்லவர் நீ நல்லவரே. உன்னத நீர் உன்னத, உன்னத நீ உன்னதரே. உயர்ந்தவர் நீர் உயர்ந்தவர், உயர்ந்தவர் நீ உயர்ந்தவரே. ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கை அல்லப்பா. உம்மை இழந்து வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா, பாவத்தை விட முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறவங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழிய பாதையில சோர்வாய் இருக்கிறவங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. சரீரத்துல பலவீனமாய் இருக்கிறவங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. மரண படுக்கையில இருக்கிறவர்கள் நீங்க உயிர்ப்பீர்ப்பீராக. ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றி தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிப்பதாக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா, ஆஹா
அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆமென். எங்களை நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜா, இந்த அழகான ஆண்டவரே மீண்டும் உயிர்ப்பியும் என்கிறதான இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய தாசருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர் கொடுத்த தரிசனத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இதற்காக அவங்க எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இதில் அடியேனும் இதில் ஒரு சிறிய ஒரு பங்காய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உயிர்ப்பிக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். மீதில் உள்ள நேரத்தை உடைய பாதத்தை நாங்கள் வைக்கிறோம். பலப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பார். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே பாடல் ஆராதனை பகுதியை பொறுப்படுத்த நடத்தினதானே பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த நாளிலே நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வருகிற எல்லா காரியங்களும் ஜெப குறிப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இதை உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான ஜெப குறிப்புகளை இந்த பகுதியிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பதற்கும் இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதற்கும் கர்த்தர் ஆழமான காரியங்களை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஃபாதர் பெர்க்மன் சாய் அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி, வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் ஏமாற்றம் அடையவில்லை. அருமையான அந்த தரிசன பாடல், அந்த பாடலோடு கூட இணைந்து நாம் இந்த நாளிலே சில காரியங்களை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Praise God, hallelujah. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல்
நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானா. தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த வார்த்தையை ஒரு முறை பாடலாமா? ஆமென். யாக்கோப்பை போல இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போகிற அந்த அனுபவம் இந்த நாளிலே நமக்குள் வேண்டும். ஆமென். ஒரு ஜெபபாரத்தோடு அந்த கவியை ஒரு விசை நாம் பாடுவோம். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் ஏமாற்றம் அடையவில்லை. வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் ஏமாற்றம் அடையவில்லை. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. ஆண்டவரே, உங்க வார்த்தையை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்க போறோம். திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லுகிற அனுபவம்
எங்களுக்குள் வரட்டும். சமூக வலைதளத்தின் மூலமாய் தமிழ் பேசுகிற ஜனங்கள், உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்குள் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட உங்க சமூகத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 85:6 சொல்லுகிறபடி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற அந்த வார்த்தை பல இடங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடி, என்னை உயிர்ப்பிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தம் கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவிக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஊழியமானது 4ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து கர்த்தருக்குள் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் வாயிலாக பட்டணத்தில் 5 விதமான ஊழியம் செய்கிற ஊழியங்களுக்குள் உயிர் மீட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற பாரத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தையும், தேவ ஜனங்களுக்குள் பாரத்தோடு இருக்கிற தேவ ஜனங்களுக்குள் உயிர் மீட்சியை கொண்டு வந்து அவர்கள் எழும்பி தேசங்களுக்குள் கடந்து போக வேண்டும், எழும்பி போக வேண்டும் என்கிற பாரத்தோடும் 2 கூட்டங்களை வருடத்திற்கு நடத்த தீர்மானித்து கர்த்தருடைய கிருபையினால் அதை நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியை திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் ஒளிபரப்பி கொண்டு வருகிறோம். அதோடு கூட இல்லாமல் எங்கெல்லாம் பாரப்பட்டு ஜனங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்களெல்லாம் எழுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி சபையாகவும் இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட உருவாக்குங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இவை எல்லாமே ஜெபக்குறிப்பாக உங்களுக்கு இருக்கும். எங்களுடைய நோக்கமெல்லாம் ஜெபிப்பதற்குண்டான அந்த ஜெபக்குறிப்புகளாகவும், அதே நேரத்திலே சர்வ வல்லவருடைய இருதயத்தின் ஏக்கத்தில் இருக்கிற காரியங்களை ஜனங்களுக்குள் கடத்திவிட வேண்டும் என்கிற அந்த பாரத்தின் அடிப்படையிலேயும் இந்த காரியங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் கவனித்தால் மிகவும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காரணம், ஒவ்வொரு ஜெபக்குறிப்பையும் சொல்லி அதற்காக ஜெபிக்கிற காரியமாக இல்லாமல், இந்த எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த பகுதியில் கொஞ்சம் அழுத்தமாக விலைக்கரையம் செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே, தகவல்களின் அடிப்படையிலே ஜெபிக்கிற ஏராளமான ஜெபக்குழுக்கள் உலகமெங்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஜெபக்குறிப்பு எல்லாம் வசனத்தின் அடிப்படையிலேயும் இந்த ஆண்டவருடைய அந்த தாகத்தினுடைய அடிப்படையிலேயுமே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. உருவாக்குங்கள் என்கிற காரியத்தை குறித்து சில நாட்களாக ஆண்டவர் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டு வருகிறார். 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அப்போஸ்தலர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம் என்று சொல்லுகிற 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் சபைக்குள் வைத்திருக்கிறார். அந்த சபையில் இருந்து அந்த ஊழியங்கள் எழும்பி தேசங்களுக்குள் ஊடுருவி சென்று ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, அவர்களை திரும்பவும் சபைக்குள் கொண்டு வந்து
அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தி பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்குள்ளாக அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி அவர்களுக்குள் அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி அவர்களையும் உருவாக்கி மறுபடியும் தேசங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்பதே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. எப்படிப்பட்ட 5 விதமான ஊழியத்தை செய்கிற தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அதற்கு 2ஆம் கட்ட தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே காணப்பட வேண்டிய சில குணாதிசயங்கள், அவசியமான காரியங்கள், ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும், ஒரு பாட்டிக்கும் ஒரு ஊழியனுக்கும், ஒரு சபையில் இருக்கிற மூப்பருக்கும் இந்த நாளிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் உருவாக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற விசுவாசிகளை, தேவ ஜனங்களை அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் தேசங்களுக்குள் அவர்கள் போக வேண்டும். கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அந்த கனமான அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியருடைய எண்ணிக்கை மிக குறைவாய் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாய் வந்ததுக்கு பிற்பாடு அநேகர் ஊழியத்தை விட்டுவிட்டார்கள், ஊழியங்களை விட்டுவிட்டார்கள். பல ஸ்தாபனங்கள் பொருளாதார நெருக்கடி நிமித்தமாய் முடங்கி முன்னேறி செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அந்த தலைமை பொறுப்புகளிலிருந்து விலகினபடியினால் அந்த ஊழியத்தை முன்னெடுத்து செல்ல முடியாதபடி தடுமாற்றத்துக்குள் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பல திருச்சபைகளிலும் அநேகரை உருவாக்கி அனுப்ப வேண்டிய நிலை இருந்தாலும் அவருடைய தாளந்துகள், அவருடைய திறமைகள், அவங்க மேலே வைத்திருக்கிற தேவனுடைய திட்டங்கள், அவைகள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தப்பட்டு உள்ளூர் ஊழியங்களுக்குள்ளாகவே வைத்து, சபை ஊழியங்களுக்குள்ளாகவே வைத்து அவர்களை அவர் தேவனுடைய உன்னத திட்டத்திற்கு அனுப்ப முடியாதபடி தன் சுயத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஏராளமான பேர் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் இருதயத்திலே மையப்படுத்தி, ஆண்டவரே திரும்ப ஊழியங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஆண்டவரே திரும்பவும் தலைமைத்துவத்துக்குள், ஊழியங்களுக்குள், திருச்சபைகளுக்குள், தலைவர்களுக்குள் ஒரு உயிர்ப்பித்தல் உண்டு பண்ணும் ஆண்டவரே. தேசம் தேவனை அறிய வேண்டும். ஆண்டவரை அறியாத ஜனம், கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு பக்கம், ஆண்டவரை அறிந்தும் விலகி போன கூட்டம் ஏராளம். இந்த ஜனங்களை எல்லாம் திரும்பவும் தேவனண்டையில் கொண்டு வருவதற்கு உருவாக்கப்பட வேண்டும். தலைவர்கள் உருவாக்க வேண்டும், சீஷர்கள் உருவாக்க வேண்டும், ஊழியர்கள் உருவாக்க வேண்டும். 5 விதமான ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய தாளந்துகளை கண்டுபிடித்து உருவாக்கி அனுப்பப்பட வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாகவும் ஜெபமாயும் இருக்கிறபடியினாலே சுருக்கமாகவும் அதே நேரத்திலே வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை கவனிக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலே வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஏலி என்கிற ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் மிகவும் அபூர்வமாயிருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது. அவரை குறித்து ஏராளமான தகவல்கள் நமக்கு தெரியும். அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியும். அவர்களுடைய முடிவு என்ன, எப்படி இருந்தது என்பதும் நமக்கு தெரியும். அநேகருக்கு முன்பாக, தவறிப்போகிற ஊழிய குடும்பங்களுக்கு முன்பாக, தவறிப்போகிற ஊழியருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அடையாளமாக காட்டப்படுகிற ஒரு ஊழியன் யார் என்றால், ஒரு ஆசாரியன் யார் என்றால் ஏலி. அந்த ஏலி என்கிறதான தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக ஜெபக்குறிப்பாக வைக்க இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம்
1, 2, 3 அதிகாரங்களை பார்க்கப்படும் பொழுது ஏலியினுடைய சம்பவங்கள் அங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏலியினிடத்தில் ஒரு குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தையின் பெயர் சாமுவேல். அவனுடைய பிறப்பின் காரியங்களை நான் அதற்குள் போக விரும்பவில்லை. அந்த ஏலியினிடத்தில் ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்படும்படியாக சாமுவேல் என்கிற அந்த குழந்தை கொடுக்கப்படுகிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட ஏலியினிடத்தில் 20 வருடங்கள் ஏலியின் முன்பாக அவர் வளர்க்கப்பட்டார். வளர்க்கப்பட்டார் என்று சொல்வதை விட உருவாக்கப்பட்டார் என்று நாம் சொல்லலாம். தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து ஜனங்களுக்குள் ஆண்டவர் விரும்புகிற வார்த்தையை கொண்டு போய் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் ஒரு வெற்றிடமாய் காணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையை சரியான விதத்தில் உருவாக்குகிறார். இந்த ஏலி அவரை குறித்த ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்பு என்னவென்றால், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற ஒரு ஜெபத்தை இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா? சிறு பிள்ளைகளிலிருந்து சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தது யார்? ஏலி. ஒரு தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் பேசல, தன்னிடத்தில் வளர்க்கப்படும்படி, தேவ சமூகத்தில் வளர்க்கப்படும்படி கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தையின் இடத்துல பேசுகிறார். அந்த பிள்ளையின் இடத்துல ஆண்டவர் பேச வரும் பொழுது ஏலி அறிந்து, என் பிள்ளையின் இடத்துல பேசாத பொழுது, என்னிடத்தில் பேசாத பொழுது, இந்த பிள்ளையாண்டானிடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை எப்படி நான் பொறுத்து கொள்வேன் என்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை உருவாக்குகிறார். ஆண்டவரிடத்திலே போ, நீ படுத்துக்கொள், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அந்த வார்த்தை பேசும் பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ பேசு. ஆண்டவர் உன்னோடு கூட பேசும் பொழுது நீ அவரிடத்தில் பேசு. நீ அவரிடத்தில் நீ பேச வேண்டும் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிற இன்றைக்கு தலைமைத்துவங்கள் இல்லை. அதுதான் ஜெபக்குறிப்பு. உருவாகிற அனுபவம் இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் தீவிரம் காட்டுகிறார். தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான ஆசாரியன் இல்லை, பலி இல்லை, காணிக்கை வஞ்சிக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டங்கள் ஜனங்களுக்குள் கடத்தப்படல. ஆண்டவர் தேடி வருகிற ஒரு பிள்ளையாண்டானை தேடி வரும் பொழுது அந்த பிள்ளையாண்டானுக்கு சொல்லிக் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஏலி பொறாமை கொள்ளாமல், சாமுவேலை மட்டம் தட்டாமல், என் பிள்ளைக்கே ஆண்டவர் பேசாத உனக்கு ஆண்டவர் பேசுகிறாரா? தேவனுடைய சத்தம் கேட்கும்படி சாமுவேலுக்கு ஏலி போதித்தார். இன்றைக்கு அந்த அனுபவம் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவ சத்தம் கேட்பதில்லை.
அந்த தேவ சத்தம் கேட்பதற்கு அவர்களை உருவாக்குவதில்லை. ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு என்னுடைய பிள்ளைக்கே தேவ சத்தம் இல்லாத பொழுது, எங்கிருந்தோ வந்தவன், யாரோ கொண்டு வந்து விட்ட பையன், இவனிடத்தில் பேச வேண்டுமா, இவன் எழும்பி விட வேண்டுமா, என்னுடைய ஸ்தானத்திலே இவன் எழும்பி விட வேண்டுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் பொழுது உருவாக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. ஒருவேளை கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை சாமுவேல் ஏலி இந்த சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் என்னவா இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை இந்த வேதாகமத்தில் இல்லாமல் போயிருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உருவாக்கப்படுவதற்கு என்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய திட்டம் அதிகமாய் நிறைவேறுகிறதை, தேசத்தில் நிறைவேறுகிறதை, சபையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நீ ஒரு பிரம்மையான சத்தத்தை நீ கேட்டிருக்கிறாய், சாத்தான் வஞ்சிக்கிறான், நீ உன் காதனை பொத்திக்கொள், அந்த சத்தமெல்லாம் உண்மையான சத்தம் இல்லை, ஏதோ நீ கனவு கண்டிருக்கிறாய் என்கிற வார்த்தையை சொல்லி இருக்கலாம். அதையும் சொல்லல. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு தேவன் அநேகரை உருவாக்குவதற்கு அவர்களோடு கூட பேசுகிறார். ஒரு தலைமுறையை உருவாக்க விரும்புகிறார். அந்த தலைமுறைக்கு இது தேவ சத்தம்தான். தேவனோடு கூட தான் பேசுகிறார். என்னிடத்தில் பேசவில்லை என்றாலும், என் பிள்ளையினிடத்தில் பேச வேண்டாலும், உன்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நீ ஆண்டவரிடத்தில் பேசு, நீ எழும்பு, அவரோடு கூட பேசும் பொழுது நீ கேள் என்று உருவாக்கி உற்சாகப்படுத்தி அனுப்புகிற தலைமைத்துவங்கள் இன்றைக்கு இல்லையே என்பதுதான் இந்த நாளிலே திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா? தலைமைத்துவங்களுக்குள் காணப்படுகிற மிகப்பெரிய குறை இதுதான். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஸ்தானத்துக்கு இவன் வந்து விடுவான் போல இருக்கிறதே, என்னுடைய ஸ்தானத்திற்கு இவன் வந்து விடுவான் போல இருக்கிறதே, எப்படி நான் அனுமதிப்பேன்? ஆண்டவரே, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எம் மூலமாவே சொல்லுங்க என்று சொல்லி தாமதப்படுத்தின எத்தனை காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின எத்தனை காரியங்கள் உண்டு. உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளுக்குத்தான் இந்த வார்த்தை. ஊழியங்கள் அதிகமாக எழும்பி தேவன் கிரியை செய்கிற காரியங்களுக்கு விட்டு கொடுக்காமல் தன்னுடைய சுயத்திற்கும் தன்னுடைய அந்தஸ்திற்கும் தன்னுடைய பதவிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அநேகரை எழும்ப விடாமல் தடுத்ததனுடைய விளைவுதானே தேசம் தேவனை அறிவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு விசை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாம் சொல்லணும். தேவனிடத்தில் கேட்பதற்கு, தேவ சத்தத்தை கேட்பதற்கு உருவாக்குகிற தலைவர்கள் வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்று பார்த்தால், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் சில காரியங்களை, நடக்கப் போகிற காரியங்களை, ஏலியின் வீட்டில் நடக்கப் போகிற காரியங்களை தெளிவாக கர்த்தர் சாமுவேல் இடத்தில் பேசுகிறார். அந்த பேசுகிற கர்த்தர் தான் பேசியிருக்கிறார் என்பதை ஏலி அறிந்தவுடன் சாமுவேலை கூப்பிட்டு, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்தை யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உன்னிடத்தில் எந்த காரியத்தை பேசினாலும், யாராயிருந்தாலும் அதை தைரியமாய் நீ சொல். என்னை குறித்தே பேசியிருந்தாலும்,
என் பிள்ளையை குறித்து பேசியிருந்தாலும் தைரியமாய் பேசு. முதலாவது, நீ கர்த்தர் சொல்லுவதை கேள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இரண்டாவது, கேட்டாய், அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாய், தைரியமாய் சொல். யாரை குறித்து பேசியிருந்தாலும் தைரியமாய் பேசு. என்னை குறித்தே சொல்லி இருந்தாலும் நீ சொல். இன்றைக்கு ஆட்கள் இல்லை. சாமுவேலுக்கு ஒரு தைரியம் வருது. ஆண்டவரே நேரடியாய் பேசிவிட்டார். இப்பொழுது ஏலியும் கேட்கிறார், தைரியமாய் சொல் என்று. நான் இதுக்கு மறைக்கணும்? இன்றைக்கு அநேக ஆண்டவர் இடத்துல சொல்லி இருந்தாலும் அநேகர் ஆண்டவர் இடத்துல பேசினார், பாஸ்டர் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார், கர்த்தர் இந்த காரியத்தை காட்டுகிறார், எனக்கு இந்த தேசத்தை காட்டுகிறார், எனக்கு இந்த பட்டணத்தை காட்டுகிறார், என்னை போ என்று சொல்லுகிறார் என்றால் என்னிடத்தில் அவர் சொல்ற வரைக்கும் நீ பொறுமையாயிரு, போ என்று அனுப்பிவிட்ட எத்தனை ஊழியர்கள் உண்டு. எத்தனை ஊழியங்களில் எழும்ப முடியாமல் போய்விட்டது. இரவெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கப்படும் பொழுது, கர்த்தர் காண்பிக்கப்படும் பொழுது, நீ இந்த பட்டணத்துக்கு போ, இந்த தேசத்திற்கு போ, இந்த ஜனத்தினடங்கி போ என்று சொல்லப்படும் பொழுது தலைமைத்துவம் அதற்கு இடம் கொடுக்காமல் போனபடியினாலே அந்த ஊழியமே முடக்கப்பட்ட அந்த பகுதியே இருளடைந்து போனதுக்கு காரணம் யார்? உருவாக்குங்கள், தைரியமாய் என்னிடத்தில் சொல் என்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குங்கள். கர்த்தர் சொல்லும் பொழுது கேள் என்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குங்கள். கர்த்தர் சொல்லும் பொழுது அதை தைரியமாய் நீ சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து உருவாக்குங்கள். தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வந்தாலும், தன்னை விட மிஞ்சி போகிற ஒரு நிலை வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நான் செயல்பட வேண்டிய இடத்துல நான் தோற்று போனேன், ஆனால் என்னிடத்தில் உருவாக்கப்பட்டவனிடத்தின் மூலமாய் ஆண்டவர் செயல்படும் பொழுது அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தலைமைத்துவங்கள் இன்றைக்கு எங்கே? அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஏலியினுடைய மற்ற காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அதிகமாய் நாம் அதற்காக ஜெபித்திருக்கிறோம், அதிகமாய் நாம் அதை குறித்து பார்த்திருக்கிறோம். ஏலியினுடைய நாட்கள் தன்னுடைய சரீரமும் பலவீனமானது, தன் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் போய்விட்டார்கள். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த சமயத்திலும் என்னுடைய தலைமுறை இனி எழும்ப போவதில்லை, என்னுடைய தலைமை இனி முன்பாக நிற்கப் போவதும் இல்லை, அவர்கள் இனி வாழப்போவதும் இல்லை என்பதை தெரிந்திருந்தும் அங்கே ஒரு மனிதனை உருவாக்குகிறார். தைரியமாய் நில். சாமுவேலுக்கு கிடைத்த அந்த தைரியம்தான் தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று விளங்கினது. இன்றைக்கு தைரியமுள்ள ஒரு தலைமுறை எழும்ப வேண்டும். தைரியமாய் அறிவிக்கிறவர்கள், தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், தேவன் தன்னோடு கூட பேசுகிற வார்த்தையை தைரியமாய் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தலைமுறையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தலைமுறையை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, ஏலி தான் செயல்பட முடியாத நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் தன்னிடத்தில் வளர்க்கப்படுகிற தன்னால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாண்டான் மூலமாய் கர்த்தர் செயல்படுகிறார் என்கிற நிலை வந்தவுடனே தேவ சத்தம் கேட்பதற்கு தகுதிப்படுத்தி உருவாக்குகிற ஏலியையும், கர்த்தர் எந்த காரியத்தை பேசியிருந்தாலும் தைரியமாய் என்னிடத்தில் சொல் என்று அந்த சாமுவேலுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அறிவிக்கிறதற்கும் ஏலியை கர்த்தர் பயன்படுத்தினீரேப்பா. அதுபோல தன்னுடைய ஸ்தானம் போனாலும் தேவன் ஒருவனை எழுப்பிவிட்டார் என்கிற அந்த சந்தோஷம் இன்றைய தலைமைத்தை ஊத்துக்கொள் வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எழும்பாவிட்டாலும் கர்த்தர் ஒரு மனிதனை, தேவ மனிதனை எழுப்பி இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் ஆண்டவர் ஊழியங்களுக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள் வர வேண்டும், தலைமைத்துவத்துக்குள் வர வேண்டும், 5 விதமான ஊழியங்களுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரத்தில் சாமுவேல்கள் உருவாகட்டும்,
தேவ சத்தம் கேட்கிற சாமுவேல்கள் உருவாகட்டும், அதை தைரியமாய் அறிவிக்கிற சாமுவேல்கள் உருவாகட்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, புதிய ஏற்பாட்டு பகுதியில் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிறதான ஒரு நபரை எப்படி உருவாக்கினார். அந்த தீமோத்தேயுவை 2 நிருபங்கள் அவருக்காகவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வேத வல்லுநர்களும் போதக நிருபம் என்று அழைக்கிறார்கள். அந்த நிருபத்தை ஏராளமான அறிவுரைகள் ஒருவன் உருவாக்கப்படுவதற்கு, தனக்கு பின்னால் ஊழியத்தை ஸ்திரம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த தீமோத்தேயுனுடைய காரியத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது 2 தீமோத்தேயு அந்த காரியங்களை கவனிக்கலாம். அது ஜெப குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் உன்னிலுள்ள 4ஆம் வசனம், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீமோத்தேயு உருவாவதற்கு காரணமாயிருந்தவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால் அடையாளப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இங்கே கொடுக்கிறார். இந்த தீமோத்தேயு உருவாவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாட்டி ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். பாட்டி, வயதான தாய். அப்படிப்பட்ட லோவிசால்கள் எழும்ப வேண்டும், ஐனிக்கேயாள்கள் எழும்ப வேண்டும். அதான் ஜெப குறிப்பு. லோவிசால்கள் எங்கே? ஐனிக்கேயாள்கள் எங்கே? ஆண்டவரே, இந்த தலைமுறை பெற்றோரை மதிக்காத, முன்னோர்களை மதிக்காத ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பாட்டி, உன்னுடைய பாட்டி உன்னை உருவாக்கி இருக்கிறார், அவங்களுடைய விசுவாசம் உனக்குள்ள பார்க்கிறேன், உன் தாயாருக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ள பார்க்கிறேன். தீமோத்தேயு உருவாவதற்கு அந்த தீமோத்தேயு மிகப்பெரிய, அதாவது அசைவை உண்டாக்கின ஒரு மனுஷன். அது பின்னாடி நாம் பார்க்கலாம். உருவாக்கப்படுகிறான். உருவாக்குங்கள் லோவிசால்களே, உங்க பேரன்மார்களை உருவாக்குங்கள், உங்க விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து உருவாக்குங்கள். ஐனிக்கேயாள்களே உருவாக்குங்கள், உங்க மகன்களை உருவாக்குங்கள், தேவ திட்டத்துக்கு உருவாக்குங்கள். தேசம் தேவனை அறிய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரை அறியணும். எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. அவர்கள் எழும்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்லாதபடி வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அந்த வார்த்தை சொல்றார், உனக்கு நினைப்பு, உனக்குள்ளே உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி உனக்கு நினைமூட்டுகிறேன். ஒரு மனிதனை உருவாக்குகிறார்கள், சிறந்த ஒரு தலைவனாக, சிறந்த ஒரு ஊழியனாக, விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணத்தில்
அநேக ஜனங்களை கத்தரண்டையில கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நல்ல ஒரு தலைமை பண்புள்ள, கடும் சவால்கள் நிறைந்த பகுதியில் ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் அவனுக்கு எவ்வளவு அவன் உருவாவதற்கு அந்த குடும்பம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்கள். பவுல்கள் எழும்பட்டும், தன்னிடத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற அந்த பவுல், யாரிடத்தில் என்ன திறமைகள் என்ன தாளந்துகள் இருக்கிறது அதை கண்டுபிடித்து அவர்களை உருவாக்குகிற பவுல்கள் எழும்ப மாட்டார்களா? இதெல்லாம் ஜெப குறிப்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 11ஆம் வசனத்தை பார்க்கப்படும் பொழுது, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினும் என்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்தித்து வந்திருக்கிறேன். தீமோத்தேயுவே, என்னை நீங்களாக்கினவர் உன்னை நீங்களாக்குவார், என்னை விடுவித்தவர் உன்னை விடுவிப்பார். ஊழியத்தின் பாதையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. நீ கடந்து போ. நான் கடந்து வந்திருக்கிற பாதை நீயும் அதில் கடந்து போ. நீயோ இப்படிப்பட்ட தலைமைத்துவங்கள் இல்லையே, என்னுடைய நடக்கை பார் என்று சொல்லுகிற தலைமைத்துவத்தை தேடுகிறோமே. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு ரோல் மாடல் யார் கிடைக்கல என்று அலைகிற ஏராளமான இளம் ஊழியர்கள் உண்டு. தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ளாமல் ரோல் மாடல்களை தேடிக்கொண்டிருக்கிற ஏராளமான இளம் ஊழியர்கள் மத்தியிலே பவுல் தனக்கு கிடைத்தவர்களை உருவாக்குகிறார். நீயோ 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 அன்றைக்கு ஒரு தீமோத்தேயு போதும், இன்றைக்கு பத்தாதுங்க. 800 கோடிக்கு மேல் இருக்கிற ஜனங்களுக்கு எத்தனை தீமோத்தேயுக்கள் வேணும், எத்தனை சாமுவேல்கள் வேணும்? நம்முடைய ஜெபம் இவ்வளவு நிர்விசாரமாய் போனதற்கு காரணமே தேசம் தேவனை அறிய முடியாமல் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இங்க யார் வர்றாங்க? மூப்பர்களாகிய சங்கத்தார். மூப்பராகிய சங்கத்தார். ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அவங்க பாட்டி ஒரு பேக்கப், அவங்க அம்மா ஒரு பேக்கப். அது மாத்திரமல்லாதபடி அப்போஸ்தலனாகிய பவுல் பேக்கப் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது மூப்பராகிய சங்கத்தார் தலையில கை வைத்து என்ன பண்றாங்க? கைகளை வைத்து தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனத்தினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை பற்றி அசதியாயிராதே. இப்படிப்பட்ட உருவாக்குதல்கள் இன்றைக்கு தேவை. இதுதான் ஜெப குறிப்பா இன்றைக்கு எடுத்து இருக்கிறோம். ஆண்டவரே, தேசம் தேவனை அறிய முடியாமல், தேசம் தேவனை அறிய முடியாமல், வாலிபர்கள் ஆண்டவரை அறிய முடியாமல், சிறு பிள்ளைகள் ஆண்டவரை அறிய முடியாமல், சமூக வலைதளம் என்கிற கொடிய நோய் அநேகரை ஆட்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? மூழ்கி கிடக்கிற ஜனங்களை பார்க்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் அங்கே ஒரு மனிதன் சாமுவேல் உருவாக்கினான். ஆனால் இங்கே ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு எவ்வளவு பேர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் தங்களுடைய காரியங்களை அவர்கள் முன்னின்றிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் ஓடுவதை விட எனக்கு முன்னால் ஓடுகிறவன் அநேக சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறபடியினாலே அவனுக்கு அதிகமான பேக்கப் தேவைப்படுகிறது, அதிகமான ஜெபங்கள் தேவைப்படுகிறது. உருவாக்கப்பட வேண்டும். யாரிடமெல்லாம் வருகிறார்களோ அவரெல்லாம் உருவாக்கி அனுப்ப வேண்டும். அப்படி உருவாக்கி அனுப்புகிற லோபிசால்களும், உருவாக்கி அனுப்புகிற ஐனிக்கையாள்களும், உருவாக்கி அனுப்புகிற பவுல்களும், உருவாக்கி அனுப்புகிற மூப்பர்களும் எங்கே? அதான் ஜெப குறிப்பு. எங்கே? தாருமாண்டவரே, எங்களுக்கு தீமோத்தேயுக்கள் வேணும். எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்?
என்னுடைய ஊழியத்திற்கு தான் நீ பயன்பட வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு தான் நீ பயன்பட வேண்டும். உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நீ செயல்படுத்த வேண்டாம். எனக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கீழே இருந்தால் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு கீழே தான் இருக்கணும். உன்னோடு கர்த்தர் பேசினாலும் உன்னை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி தேவ கோபத்துக்கு ஆளாகி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுற்ற வைத்து இன்னைக்கு வயதாகி முடங்கி போனவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர். திறமைகளும் தாளந்துகளும் முடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் திறமையுள்ளவர்கள் வந்தார்கள், தாளந்துள்ளவர்கள் எழுப்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான உருவாக்குதல் அடையாளம் காட்டப்படாதவர்கள் இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு கள்ள ஆராதனைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள புரட்டுகளுக்கும் போய் தங்களுடைய பலனை கொடுத்து தங்களுடைய எல்லா காரியங்களையும் கொடுத்து இழந்து நிற்கிறது தலைமுறை. இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேச்சை கேட்கறதில்லை. அநேகர் மூப்பருடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையில இல்ல, கள்ள ஆராதனைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் தங்களை விற்று போட்டு கிடக்கிறார்கள். சொந்த ஸ்தலத்திலே சொந்த ஸ்தல சபையில நின்று ஆராதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு வேறு இடத்துல போய் நின்று கொண்டு இருக்கிற எத்தனை ஊழிய பிள்ளைகள் வேண்டும், எத்தனை ஊழிய பிள்ளைகள். சாத்தான் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறானே. எவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய நீங்களும் நானும். இவ்வளவு அமைதியாய் நாம் அமர்ந்து விட்டோமே. லோபிசால்களை தாரும், ஜபக்குறிப்பாய் மாற்றுங்கள். எண்ணிக்கையாள்களை தாரும், ஜபக்குறிப்பாய் மாற்று. பவுல்களை தாரும் ஆண்டவரே. தரிசனத்தின் பாதையிலே ஓட வைக்கிற பவுல்களை தாரும், பவுல்களை தாரும். அது மாத்திரமல்லைங்க, இந்த தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், தனக்கு முன் ஓடி, தீமோத்தேயுக்கு முன்னால் ஓடி ஜெயமெடுத்த, தன் வாழ்க்கை ஜெயமாய் ஓடி முடித்த தலைவனின் சாட்சி. ரெண்டு தீமோத்தேயு பார்க்கிறோம், கடைசி அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை பார்க்கிறோம். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இன்றைக்கு ஜெயமாய் ஓடி முடித்த தலைவனின் சாட்சியை இன்னைக்கு சொல்றதுக்கு இன்றைக்கு தலைவன் இல்லை. அந்த தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிறது, தீமோத்தேயுவே, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுகிறார்கள், நீயோ நீயோ. அந்த வார்த்தை நீங்கள் படித்து பாருங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதா உருவாக்கப்படுகிற வார்த்தைகள் ஒருவனை உருவாக்குறான். இந்த தலைமுறை கடும் சவால்களை சந்திக்கிறது. வெறுப்பு பேச்சுகள் நிறைந்த தேசம், விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த தேசம், பாவங்கள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற தேசம். அப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மிடத்தில் கொடுக்கப்படுகிறவர்களை எவ்வளவு கவனமாய் உருவாக்க வேண்டும், எவ்வளவு கவனமாய் உருவாக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவரே, திரும்பவும் ஜனங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, அர்ப்பணித்தவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தங்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்தவரை கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு வார்த்தை என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
பலமுள்ள நாட்களில் ஓட முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஓட நினைக்கும் பொழுது என் சரீரம் எனக்கு உதவி செய்ய முடியல, நான் பலவீனமாயிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற ஏராளமான ஊழியர்கள் உண்டு. ஏராளமான ஊழியர்கள் உண்டு. தேசத்தை காக்க, திறப்புல நிற்க, சுவரை அடைக்க, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை சுமக்க, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தீமோத்தேயுக்கள் வேண்டும். விக்கிரக கோட்டைக்குள், விக்கிரகத்தின் ஆளிகைக்குள் மூழ்கி கிடக்கிற ஜனங்களுடைய கண்களிலே வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய தீமோத்தேயுக்கள் இன்றைக்கு தேவை. ஆவியானவர் எவ்வளவு பாரப்படுத்துகிறார் ஒரு மனிதனுக்காக, ஒரு தீமோத்தேயுவை உருவாக்க. இன்றைய காலம் கொடுமையின் காலம். சபை என்ன செய்ய போகிறது? திருச்சபை என்ன செய்ய போகிறது? நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படியே போகட்டும் என்று விட்டுவிடலாமா? உருவாக்குங்கள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களை உருவாக்குங்கள். உருவாக்குங்கள். ஏலி உருவாக்கினான், ஆனால் தான் பிடரி முடிந்து மடிந்து போனான். ஆண்டவரை கேட்டார், என்னை பார்க்கிலும் உன் குமாரரை நீ மதிக்கிறாயே, என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகள் பெருசா போயிட்டாங்களா? தலைமைத்துவங்கள் முறிந்து போனது. ஆனால் இங்கே பாட்டி, தாயார், ஒப்புவிக்கப்பட்ட ஊழியன், மூப்பர் எவ்வளவு ஞானமாய் தீமோத்தேயுவை உருவாக்கினார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நான் மிகுந்த பாரத்தோடு இந்த வார்த்தைகளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். மிகுந்த பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு ஜெபக்குறிப்பான வைக்கிறேன். எழுப்புங்கள். தனியாய் தேவ சமூகத்தில் கதறுங்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் யார் இருக்கிறா? ஒருவேளை உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் தவறு விட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உத்தரவாதி அல்லவா? உருவாக்குங்கள். தேவனுடைய திட்டத்தின், அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை சுமக்கிறதுக்கு, இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறதுக்கு உருவாக்குங்கள். அவருடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரை கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தலைமுறையை உருவாக்குங்கள். உருவாக்குங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை இந்த நாளிலே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் தன்னுடைய சீசர்களை பார்த்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை மத்தேயு 28:18-19-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக உயிரோடு வாழ்ந்த அந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமான நாட்கள். சீசர்களுக்கு நல்ல ஆகாரம், நல்ல ஒரு கூட்டத்தின் மத்தியில், ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே போன இடங்களெல்லாம் சிறப்பான வரவேற்பு. அப்பப்போ கடிந்து கொள்ளப்பட்டாலும் நல்ல ஆகாரம்,
சகலமும் கிடைத்தது சீஷர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த 40 நாள் சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கினார். 3 வருடங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தும் உருவாகாதவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அவர்களோடு கூட செய்த உருவாக்கின காரியங்கள் மிகப்பெரிய அசைவை உண்டாக்கினது. நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தவர்களை எழுதினால் உலகம் கொள்ளாது. தம்மோடு கூட இருக்கிறவர்களை உருவாக்குவதில் மிகுந்த கரிசனை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் விட்டு போன ஊழியத்தை இந்த சீஷர்கள் செய்வார்கள் என்று நம்பி அவர்களை உருவாக்கி விட்டு போனார். இன்றைக்கு நம்மையும் நம்பி ஆண்டவர் ஒரு சில பேர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். இந்த 3 வசனங்களிலே ஏராளமான சத்தியங்கள் உண்டு, ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். சகல ஜனத்திற்கும் நான் தேவன் என்று பேசுகிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு தைரியப்படுத்தி உருவாக்கி அனுப்ப வேண்டிய இன்னைக்கு அனுப்ப வேண்டிய சபை, ஊழியங்கள், பெற்றோர்கள் இன்றைக்கு நம்ம மன விருப்பத்தின்படி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி தேசத்தின் ஜனங்கள் கோடி கோடியாய் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது சுயநலமாய் வாழ ஆரம்பித்து விட்டோமா? தேவனின் தேவையையும் தேசத்தினுடைய தேவையையும் என்றைக்கு ஒரு ஊழியன், ஒரு குடும்பம், விசுவாச குடும்பம் அறிந்து கொள்ளுகிறதோ அன்றைக்கு தான் அவர்கள் சீஷர்களை உருவாக்குவார்கள், தீமோத்தேயுக்களை உருவாக்குவார்கள், சாமுவேலை உருவாக்குவார்கள். தேசத்தில் தேவனின் தேவை மிகப்பெரியது. இந்த உலகத்திற்கும் பெரிய தேவை உண்டு. அது திருச்சபையின் மூலம்தான், தேவ பிள்ளைகளின் மூலம்தான். யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? எந்த தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? உருவாக்குங்கள், உருவாக்குங்கள், உருவாக்குங்கள். விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு கொண்டாட்டங்கள், பண்டிகையின் நாட்கள், மாதம் அல்லவா, கொண்டாட்டங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. இந்த கொண்டாட்டத்தோடு கூட நிறுத்திக்கூடாது. உருவாகணும், ஜனங்களுக்குள் ஊடுருவணும். தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை, அந்த தாகத்தை தீர்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் எழும்ப மாட்டார்களா? அப்படிப்பட்டவர்கள் எழும்ப மாட்டார்களா? அப்படிப்பட்டவர்கள் எழும்ப மாட்டார்களா? இந்த திரும்பவும் உயிர்ப்பியும் நிகழ்ச்சியில் ஆண்டவரே உங்கள் இருதயத்தின் இயக்கத்தை புரிந்து, உங்கள் சித்தத்தை உணர்ந்து, தேசத்தின் தேவையை உணர்ந்து
உருவாக்கிவிடு. உருவாக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களை திரும்பவும் ஒரு விசை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. காயின் கேட்டது போல என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, நான் காவலாளியோ? காயினே, எங்கே உன் சகோதரன்? நான் காவலாளியோ? இன்றைக்கு அந்த சத்தம் தான் தேசத்தில் கேட்கிறது. எதிர்த்து பேசுகிற பேச்சுக்கள். முடியாது, அப்படி அல்ல, போதும் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, விட்டுவிடும் ஆண்டவரே, ஒதுங்குகிறேன் ஆண்டவரே, பலவீனன் ஆண்டவரே என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுகிறோமா? காரணங்களை சொல்லுகிறோமா? தேவ சபையே, காலமில்லை, கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஆண்டவர் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார், இன்னமும் நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார். ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்திலும் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க சொல்ற வார்த்தை, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஏன் என்று கேட்டால், போதும் போதும். இன்னொரு இடத்துல கேட்டால் முடியாது, இன்னொரு இடத்துல கேட்டு பாருங்க பார்க்கலாம், இன்னொரு இடத்துல கேட்டு பாருங்க வாய்ப்பில்லை, இன்னொரு இடத்துல கேட்டு பாருங்க நானே பலவீனன். யார்தான் போவார்? நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேறு யாரோ கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே, நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஆண்டவரே, உருவாக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டிய நான்கள் தடுமாறிட்டோமே. முடியாது, போதும், வாய்ப்பில்லை, பலவீனன், நான் அல்ல காவலாளியோ. சாக்கு போக்குகள் நிறைந்த காலமாய் மாறி போனதேப்பா. தேசத்தின் தேவையும் தேவனின் தேவையும் புரிந்து கொள்ளாத சந்ததிகள் தேசத்தில் எழுப்பி விட்டார்களே. திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சாமுவேல்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, தீமோத்தேயுக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல கூட்டம் போல ஒரு கூட்டம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தின காரியங்களை உங்க சமூகத்துக்கு முன்னால் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உருவாக்குங்கள் எங்கள் தலைப்புல ஜபபாரத்தை நாங்கள் முன்பாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சமூக வலைதளத்தின் மூலமா எங்கெல்லாம் போகுதோ, யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ,
ஒவ்வொருவரையும் உயிர்ப்பையும் ஆண்டவரே, தமிழ் பேசுகிற ஜனங்களுக்குள்ள கடத்தப்படட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கடத்தப்படட்டும் ஆண்டவரே. உடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிற சாமுவேல்கள், தீமோத்தேயுக்கள் எழும்புவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க தயவுள்ள கரம் எங்கெல்லாம் எழும்ப முடியாமல் முடங்கி கிடக்கிறார்களோ, எங்கெல்லாம் தரிசனம் தந்தும் அழைப்பை பெற்றும் செயல்பட முடியாமல் கிடக்கிறார்களோ, இந்த நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே, இந்த தலைமுறையின் மீது ஒரு விசை நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இந்த நிகழ்ச்சியோடு கூட நாங்கள் விட்டு விடாமல் தேவ சமூகத்தில் அமரும் போதெல்லாம் இந்த காரியங்களை பாரப்படுத்தி நாங்கள் ஜெபிக்க, விலைக்கிரயம் செலுத்தி ஜெபிக்க, குழுவாக இணைந்து ஜெபிக்க, வாலிபர்களாய் இணைந்து ஜெபிக்க, சிறுபிள்ளைகளாய் இணைந்து ஜெபிக்க, வயோதிபர்களாய் இருந்தாலும் இணைந்து ஜெபிக்க, ஊழியர்களாய் இருந்தாலும் இணைந்து ஜெபிக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே லைஃப் அண்ட் லைட் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதியும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை உருவாக்கி தேசங்களுக்குள் அனுப்புகிற ஒரு கருவியாய் இதை எடுத்து பயன்படுத்துவீராக. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். திரும்பவும் உயிர்ப்பையும் ஊழியங்களோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஊழியங்களையும் நினைக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய ஊழியங்களுக்காகவும், அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்கள் மேல் அமர்ந்திருப்பதாக. துதி, கன, மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னுடைய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து வழி நடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பதாக, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை குறித்ததான காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். ஜெபபாரம் உள்ள குழுக்களுக்கு நீங்கள் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே ஒரு தலைமுறையை உருவாக்குவார். தேசம் தேவனின் வசமாகும் வரை முழங்கால்கள் முடங்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.